சேஷாத்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் சிம்ம குருவரியவராஜ்யரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவத்யன் சுதன் குணாப்தியம் சம்பத்குமார குருவரியன் அகம் பிரவத்யே ஈசையிலேச்சாரி புனரோஸ்து நித்தியம் பெருவெருத்த குடிநீத்தகன் காமப்பெரும் பெருவெருந்தே ஒருவெருத்தம் புக்குழுதிருவீர் உயிரின் பொருள்களுக்கு ஒருவெருத்தம் புதுராமல் பொருளியர் மோதலை தன் திருவெருத்தன் ஊரடிகத்திலேர் திருநாட்டகத்தே. எட்டாவது பாசுரம். காண்கின்றனர்களும் கேட்கின்றனர்களும் காணில் இந்நாள் பாண்குந்த நாடல் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான்குன்ற வேண்டி தன்மால வேங்கடத் தும்பன் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்கின்றனவே. ஆழ்வாருக்கு 4 தன்மை உண்டு. தானான தன்மை, தோழியான தன்மை, தாயான தன்மை, பெண்ணான தன்மை. அதுல குன்றம் நாட இந்நாள் பயில்கின்றன மலர்களை உடைத்தான நாட்டுக்கு தலைவரான நாயகர். யார் நாயகர்? எம்பெருமானே. நாயகி யாரு? ஆழ்வாய். இன்றைய தினத்தில் இந்நாள் பலவாறாக நடத்துகின்றனவாயான காணப்படுகிற செய்கைகளும் கேட்கப்படுகிற சொற்களும் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து வெளி உபச்சார மாத்திரமாம். கலந்திருக்கா, பேசுறா. அவர் பேச்சுன்னா இந்த பராங்குஷ நாயகிக்கு வெளி உபச்சாரமாக தோன்றுவது. இந்த வெளி உபச்சாரம் எல்லாம் மாட்சிமை தங்கிய கோவர்தனகிரியை இளைப்பென்றி எடுத்த கண்ணபிரானது குடிந்த சிறந்த திருவேங்கடவரையின் வேல் விரகத்தாரால் விரும்பப்படுகிற உயர்ந்த சிகரத்தை போய் அடைந்து பொருளீட்டு பொருட்டு புதிதாக அபியசித்த வலிமையின் செயல் என்று தெரிந்து கொண்டோம். சம்பாதனை பண்றதுக்காக நம்ம பிரிந்து போயின்றிருக்க அப்படின்னு சொல்லிடுறார். எங்களுக்கு போன மேல வானமும் வானரவும் வேடுபடை வேங்கடம் வந்து அது வானவர்கள் தான். இது வேங்கடம் நம்மது இல்லையா? அது எச்சூர்கள் தான் வேங்கடம். மேலிருந்தா கீழே வந்து பார்க்கணுமா? மேலே பரத்வம், இங்கே இந்த மலைய மேலே சோலபியம். சோலபியான சந்தானம் பண்ணால் மேலே இருக்கிறவா மேலிருந்தும் கீழே வரணும். நாங்கள் கீழே இருந்து மேலே ஏறுவோம். ஏனு அவருக்கு என்ன பேரு? தனாத்தியக்ஷான்னு பேர். திருவேங்கடமுடியானுக்கு தனாத்தியக்ஷான்னு பேரு. வைத்தமாவதி பெருமாள் பக்தன். அந்த பெருமாளுக்கு நிதி முறையில் வச்சுருக்க 2 நிதி இருக்கு. ஒருத்தர் திருக்கோளூர் சுவாமி, இந்த திருநகரி சுவாமி. நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் திருக்கோளூர் வைத்த மாதிரி தலையை சேர் வச்சுருக்கார். நிதி அவரது தள்ளி இருப்பான், நமக்கு கண்டு காண்றது. இவரே நிதிகள். நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வார் 2 பேரும் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் பக்கத்திலே இருக்கா. எந்த ஊர்ல? திருக்கோளூர், அப்புறம் திருநகரி, ஆழ்வார் திருநகரி. இன்னொரு சுவாமி இருக்க. அவர் யாரு அப்படின்னா கூட்டிட்டு ABCD திருவனந்தபுரத்து சுவாமி. அவரும் மகாநிதி உடையவர். தன் நிதியை காக்கணும் இவர். அதுக்கு செலவு. திருவேங்கடமுடியானது அப்படி இல்லை. திருவேங்கடமுடியானது நிதி அவருக்கு தனாத்தியக்ஷான்னு பேர். யாரும் பார்க்கலாம். ஆகையினால சம்பாதனை பண்றதுக்காக ஒரு மலை மேல் போய் சம்பாதனை பண்ணணும் அப்படின்னு பிரிந்து போறேன் அப்படின்னு சொல்றாராம். அந்த கதை இங்கே வருது. ஆசிரியர் என்ன வருது அப்படின்னா, தலைவன் என பெருமாள் பொருள்
வையில் பிரிதலை ஆனா சம்பாதனைக்காக பிரிந்து போகிறேன் என்று குறிப்பால் அறிந்த தலைவி தோழிக்கு கூறுதல் இது. இந்த பெண் பிள்ளை பராங்குசன என்ன தெரிந்தது? ஓஹோ, இவருக்கு திருவலை போய் சம்பாதனை பண்ற தனாத்தியக்ஷனட்டே அப்படின்னு தெரிஞ்சு இவரு ஆடுறது பேசிக்கள் எல்லாம் பார்த்தது எல்லாம் ஒரு மாதிரி பானாயிருக்கும் அந்த பாட்டு மாதிரி சொல்ற நம்புறதுக்கானதில்லை. தேசாந்தரம் சென்று பொருள் சம்பாதிப்பதற்காக நாய்க்கியை பிரிந்து சென்றுதல் பொருள் வயில் பிரிவாம். பொருள் வயில் பொருள் நிமித்தமான என்றபடி சம்பாதனை பண்றதுக்காக எங்கோ மலை போயிருக்காராம், அதுபோது பிரிந்து போறாராம் அப்படின்னு தலைமகள் தொழிற்கு சொல்றோம். இங்கே ஒரு சங்கை பிறப்பதுண்டு. எல்லாவற்றாலும் பரிபூர்ணனான ஒரு உத்தம புருஷனையே தலைவனாக நாட்டி நூலுரைப்பர் கவிகள். இப்போ தலைவர்கள்னா ஸ்ரீமான். அத்தலைவன் பொருள் சம்பாதிக்கும் பொருட்டு நாய்க்கியை பிரிந்து தேசாந்தரம் செல்ல பார்க்கிறாள் எனில் அவன் ஏழை என்று ஏற்படுமே. ஏழைய பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா இல்லையே, தனாத்தியக்ஷனாச்சே. அந்தவன் தலைவனாய் இருக்க தானே இருக்காதே, இருக்கத்தகாதே என்று சங்கிக்க இடமுட்டு. எங்கும் சம்பாதனை பண்ணி ஓடிப்பானா, காய் வந்து பணம் இல்லையான்னு கேட்கிறவன் இல்லையா? இதற்கு கேள்வன் பொருளில்லாதவனாய் பொருளீட்டுக்காக பெறுகிறான் என்பதில்லை. துட்டில்லைன்னு சம்பாதனை பண்றது போகலே தனது மூதுவரால் பேரண்ட்ஸ் டிரான்சிட்டல் ப்ராப்பர்ட்டி படைக்கப்பட்ட பலவகை பொருள்கள் நிரம்ப பெற்றுள்ளவனே. நிறைய டிரான்சிட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு நிறைய. அப்பொருள் கொண்டு தூய்ப்பது ஆண்மை தன்மை அன்று. யாரோ சம்பாதனை வச்சு சேர்ந்து செலவைக்கு பெறுதுன்னு என்று கருதி தனது சுயார்ஜிதமாய் படைத்த பொருள் கொண்டு வழங்கி வாழ்வதற்கு பிரியும் பிரிவு இது. தானே சம்பாதனை பண்ணி இந்த மறுபடியும் வரணும் அப்படின்னு இது என்று சரி. தேவகாரியமும் பிதிர்காரியமும் சுயார்ஜிதமான பொருள் கொண்டு செய்தால் அன்றி பயன்படா. சாஸ்திரார்த்தம் சொல்றார். பிதிர்காரியத்தையும் தேவகாரியத்தையும் சுயார்ஜிதமான வடத்தாலே பண்ணணுமே என்பதனா பித்திரார்ஜர் வடத்தாலே கூடாது. தாயப்பொருளால் செய்யுமது தேவர்களையும் பிதர்களையும் இன்புறுத்தாதாம். தாயபாகா ஒரு இந்து அன்டிவைடட் ஃபேமிலி. தாயபாகா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஷேர் உண்டு பிதர் இதுல. அந்த மாதிரி பண்ணத்தால் பிதற்காரியமும் தேவகாரியம் பண்ணக்கூடாது. சுயாச்சரமான பொருள் கொண்டு செய்தால் அன்றி பயன்படா. தாயப்பொருளாய் செய்யும்படி தேவர்களையும் பிதர்களையும் இன்புறுத்தாதான். ஆதலால் அவர்களையும் இன்புறுத்த வேண்டிய பிரிவு ஏழ்மையை காட்டாது என்ற எல்லா காரியத்துக்காக இந்த காதலன் ஆணையம் பெருமான் அழுவாறு பிரிந்து போயின்றிருக்க. செல்வம் நிறைந்த தலைமகன் பொருள் வயல் பிரிதற்கு காரணம் கூறுகின்ற திருக்கோவையார் உரைக்கார பொருள் வயல் பெரிந்தறிந்தது ஒருவர்களால் படைக்கப்பட்ட பொருள் கொண்டு இல்லறம் செய்தால் அதனால் வரும் பயன் அவர்க்கு ஆம். அத்துணை அல்லது தமக்கு ஆகாமையால் தமது பொருள் கொண்டு இல்லறம் செய்தற்கு பொருள் தேட பிரியாரித்தல் என்பது காண்க. அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன். ஏதோ காவியத்து பிள்ளை இருக்கு.
எத்தனை சம்பாதனை பண்ணாலும் இது மேல் டிபெண்ட் ஆவான்டா, நீயே சம்பாதனை பண்ணி சம்சாரத்தில் அடுத்து என்றாலும் நாயகன் நாயகியை பிரிந்து செல நினைக்கும் போது அந்த நினைவை வாய்விட்டு செல்லாமல் மறுபடியும் தான் திரும்பி வருபடவும் அவன் நினைத்து ஆறி இருக்கும் பொருட்டு அவனிடத்தில் சில பணிவான செய்கைகளை செய்வதும் சில பணிவான சொற்களை சொல்லுவதும் வழக்கம். அதாவது அடுத்தடுத்து அணைத்துக் கொள்ளுதல், ஓயாது முத்தமிடுதல், காலை பிடித்தல், கையை பிடித்தல், கும்பிடுதல், அஞ்சலி செய்தல், உன்னை விட்டு உரடி பொழுதும் பிரியேன், பிரிந்தாலும் வைக்க மாட்டேன் என்று சொல்லுதல் முதலியனவா. இவ்விதமாகவே பொருளீட்டு பொருட்டு அந்த சம்பாதன மன்றத்துக்காக தலைமைகளை பிரிய கருதிய தலைமகன் தலைமகளிடத்திலே விலட்சணமான சில செய்கைகளை செய்தலும் சில வார்த்தைகளை சொல்லுதலும் செய்ய அதை நோக்கி தலைமைகள் இதற்கு முன்பு இவர் இப்படிப்பட்ட செய்கைகளை செய்ததில்லை, இப்படிப்பட்ட வார்த்தைகளும் சொல்லவில்லை, இப்பொழுது புரிதாகவே இவை நேருகின்றன, இவற்றை ஆராய்ந்து பார்க்கில் இவை புறப்பூச்சாக தோன்றுகின்றது. எல்லாம் நாடகம் மாதிரி இருக்கிறது, புறப்பூச்சு சுவாபாவிகமானதில்லையே. இங்கனம் வரம்பு கடந்த விதமாக இவர் செய்வதற்கும் சொல்வதற்கும் ஒரு கருத்து இருக்க வேண்டும். அது எதுவாக இருக்கக்கூடும் என்றால், பொருள் சம்பாதிக்கும் பொருட்டு நம்மை பிரிந்து போக நினைத்தலாயிருக்க வேண்டும். பிரிந்து போக நினைத்தலராகி இப்படிப்பட்ட புதிய செய்கைகளை செய்யவும் புதிய வார்த்தைகளை சொல்லவும் நேரமாட்டாது என்று நிச்சயித்து அந்த நிச்சயத்தை நாயக்கி வாய்விட்டு சொல்லும் பாசுகிறது. ஓஹோ, வருட சம்பாதனை பண்றதுக்காக எனக்கு பிரிந்து போகிறார், அதுக்கு ஒரு இந்த பூசை பேச்சும் தான் இருக்க. இப்படிப்பட்ட வெறும் உபசாரம் செயல்களை இன்று செய்ய காண்கையாலே இவர் அரிய பெரிய ஒரு மலைக்கு சென்று பொருள் தேடலுக்க ஊக்கத்தை காட்டுகிறவராயினர். ஓ, பெரிய மலைக்கு போயிருக்க பிரிவுக்கு அறிகுறியாகவே இவை செய்கின்றன என்றால் ஆயிற்று. நான் பிரிந்து போரை செலவழித்ததற்காகவே இந்த மாதிரி பண்ணிருக்க. பொருளின் பொருட்டு அந்த சம்பாதனைக்காக பிரியாக்குரிய பிரிய கருதிய இம்மன கொடுமை இவருக்கு இயற்கை குணமென்று சுவாபாவிகமான குணமென்றது எவ்விடத்தோ புரிதாக கத்து வந்த செயற்கை குணம் எனப்படும் என்பதை காட்டார். செயற்கை வந்தேறி கொண்டது சுவாபாவிகமானது என்று கத்த திண்ணனவு என்றது முன்பெல்லாம் நாயகன் தன்னை நோக்கி, என் செல்வச்சிறுமியே, எனக்கு நீயே வரல், உன்னை விட்டு தர வேண்டும் வேறு எனக்கு வேறென்றுண்டோ என்று உபசாரமாக கூறினவை இப்பொழுது பொருள் சம்பாதிக்க செல்லுதனால் இழைத்ததனால் பொய்யாகிற தன்மையை பொருள் படைப்பான் கத்து தின்னனவே என்றதனால் கூறி பரிகசித்தபடி சம்பாதனைக்காக மலை பயின்றிருக்கேன் அப்படின்றார். இந்நாள் என்றதனால் முன்பு இப்படி வரம்பு கடந்த செய்கைகள் இல்லாமையே விளங்கும். பயில்கின்றன என்றதனால் ஒரு கால் செய்ததையே மீண்டும் பலகால் செய்வதும், ஒரு கால் சென்றதே மீண்டும் பலகால் செல்வதும் தோன்றும். பான் குன்ற நாடர் என்று விடுத்து பான் என்பதை தனிமுத்தாக நிறுத்தி உரைப்பெறும் குன்றத்திற்கு அடைமொழியாகவும் உரைப்பெறும் உண்டு. முதல் பட்சத்தில் பாணருடைய தொழில், பாணம்னா ராகம் பாடுறது. ராகம் பாடுறது எதிர் பாடுறாரு அவளுக்கு தெரியும். அது சொல்ற பாண் பெருமாள்னா பாட்டு பாடும் பெருமாள். சங்கீதம் பாடி ஒழுகுவோருக்கு பாணர் என்று பெயர். குடுகுடு பண்டித்தன்
குடுகுடு பண்டிதன் என்று வருகிற பாட்டுக்காரரை கொள்ளலாம். அவர்கள் உடுக்கையே குலுக்கிக் கொண்டு தொப்பை தள்ளுது தொப்பை தள்ளுது என்றவை முதலாக மனப்பூர்வமாக அன்றி வெளிக்கு சொல்லும் புகழ் உரை போல இங்கு பொய்யாகச் செய்யும் உபசாரத்தை குறித்ததாம். இப்போது தலைவர் செய்யும் செய்கைகளும் சொல்லும் வார்த்தைகளும் வேஷம் கட்டி ஆடுகிறான் போல் உள்ளவே அன்றி உண்மையான அன்பு தூண்டச் செய்யப்படுவதை அல்ல என்றவாறு. இனி இரண்டாம் பட்சத்தில் வான்குன்றம் வண்டுகளின் இசைப்பாட்டையும் உடைய மலை என்றான். மலையர்கள் நிரம்பிய நாட்டுக்கு தலைவனாம் இருப்பது நாயகனுக்கு சிறப்பு போலே குன்ற நாடர் எனப்பட்டது. குன்றமே நாடாக குன்ற நாடர் மலைகள். சுவாபதேசத்தில் தலைவர்களும் தலைமகனான எம்பெருமானும் திரு அத்திமாமலை சிவபெருமாள், திருவேங்கடமலை திருவேங்கடமுடையான், திருமோதிரம் சோறுவரை தெற்கு திருமலை, திருமியமலை திருமிய சுவாமி சத்தியமூர்த்தி முதலிய திருமலைகள் விளங்கப்பெற்ற நாட்டுக்கு தலைவன் என்பது உணரத்தக்கது. கல் நெஞ்ச என்ன வேண்டி குண்டு நாடு என்றால் போதும். மலை என்ன கல்லு பருவத்தான், கல் நெஞ்சுடையவன் ஆனால் விட்டு போயிருக்கான். இவருடைய ஸ்டேட்மெண்ட் ஏன் விட்டு போயிடுற. மான் குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து என்றதனால் ஒரு மலையை மேலெடுத்தும் ஒரு மலையின் மேலே நின்றும் கோவர்தனிகரே கையில் எடுத்தார். இன்னொரு மலை மேல் நின்றார். திருவேங்க மலையிலே ஒரு மலையை மேலெடுத்தும் ஒரு மலையின் மேலே நின்றும் சமயோசிதமாக உயிர்களை காத்தல்வன் எம்பெருமான் என்றார். திருவாய்ப்பாடியில் இடையர்கள் எல்லாரும் கூடி மழையின் பொருட்டாக இந்திரனை ஆராதிப்பதென்று சமைத்த சோத்தை கண்டுவினான். அவனுக்கு இடாதபடி விலக்கி கோவர்தனவலைக்கு இடச் சொல்லி தானே ஒரு தேவதா ரூபம் கொண்டோ அவற்றை எல்லாம் அவதி செய்தவரா. அவ்விந்திரன் பசு கோபத்தாலே பல மேகங்களை ஏறி கண்ணன் விரும்பி மேய்க்கிற கன்றுகளுக்கும் பசுக்களுக்கும் கண்ணனுக்கு இஷ்டமான இடையர்க்கும் இடைச்சியாருக்கும் தீங்கி அரும்படி கல்மழையை 7 நாள் இடைவிடாது பெய்வித்த பொழுதோ கண்ணன் கோவர்தனம் என்னும் மலையை எடுத்து குடையாக பிடித்து மழையை தடுத்து எல்லா உயிர்களையும் இடையூறு சிறிதமின்றி காத்தலை நான் என்பது பற்றி குன்றமேந்தி என்று எம்பெருமானுக்கு திருநாமமாயிற்று. குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞானம் என்பகிறான் பரஞ்சென்று திருவேங்கடமாவலை அந்தமே துளா நந்தினை போயுமே சொல்ற. எண்ணிருந்த பசுக்களும் கன்றுகளும் ஆயர்களும் எத்தனை நாள் வேண்டும் என்றாலும் இனிது தங்குதற்கு இடமான மலை என்பது தோன்றா மான் குன்றம் என்பது. இனி மான் என்று வாமனருக்கு பெயராதலால் வாமனாவதாரம் செய்கிறவனும் குண்டமேந்தனவருமான எம்பெருமானுடைய என்றும் பொருள் கொள்ளலாம். ஆழ்வார்கள் வாமனாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற அனுபவம் ஒன்று உண்டே. திருவாய்மொழியில் வேறோர் அவதார சரித்திரம் ஊடு கலசாமல் கிருஷ்ணாவதார சரித்திரத்தையே பேசி அனுபவிக்க பிறந்தார். குருவையாய் சேரோடு கோத்தரம் பொன்னவன் வேந்திரம் குருவே கோயேந்திரம் என்னும் திருப்பதிகத்தில் 6ஆம் பாட்டில் அகல் கொள்வை வளர்ந்த மாயன் என்ன பந்தன் மாயங்களே பயிரா பரவப் பெற்றேன் என்று வாமனாவதார சரித்திரத்தை விடாது கட்டிக்கொண்டு கூட்டிக்கொண்டு அனுபவித்தமை உணர்கா. குன்றமேந்தி என்பதில் ஏந்தி என்பது வினையச்சம் அன்று. என்னும் கருத்த பொருள் விகுதி பெற்ற பெயர் சொல். 6 பற்றியே
ஏந்தித்தன் என இரட்டிக்கவில்லை. உயரத்தின் பெயர்தான் முன் வலி இயல்பு. கும்பர் நம்பும் வேங்கடத்து சேன்குன்றம். எல்லா விலகங்களுக்கும் நேர்பட்டதான பரமபதத்திலுள்ள நித்திசூர்களும் விரும்பி விரைந்து வந்து சொல்வதற்காக சமீபமாம்படி உயர்ந்தனும் சிறந்தனுமாயுள்ள திருமலை சிகரம் என்பபடி பரமபதத்தில் தாங்கள் அனுபவிக்கிற பரத்வ குணத்தை காட்டிலும் திருமலையில் எம்பெருமான் அனுபவிப்பிக்கிற சௌலபிய சௌசீல்ய குணம் சிறந்தது என்று அங்குள்ளார் இவ்விடத்தை விரும்புவர் என்றார். நம்பும் மேவும் நசையாகும் மே என்பது தொல்காப்பியம், அது கிராமர். மலையேறி எரிபிடிக்க வேண்டி என்னை பிரிந்து போக கருதுகின்றீரோ என்ற பரிகாசம் இதில் துணிக்கும். மலையை தேடி எலி பிடிச்சாலும் இந்த ஒரு காதை அப்படின்னு என்ன, ஒரு சின்ன காரியம் பண்றதுக்கு மலையை தேடி போனா ஒரு எலி கிடைச்சிடும். அந்த மாதிரி இருந்து போறதுக்கு சம்பாதம் பண்றதுக்கு எந்த இது அப்படின்னு ஏசராவாம். இப்பாசுரம் தோழியை நோக்கி கூறியதாகவும் தலைவனை நோக்கியே முன்னிலை படற்கையாக கூறியதாகவுமாம். தலைமகள் பொருள் வயல் திருவறிந்த தோழி தலைவனை நோக்கி கூறியதாகவும் ஆழ்வார் எம்பெருமானுடைய பிரிவை ஆற்றாது வெறுந்து இருந்த நிலையிலே தம்மை ஆத்துவித்த அன்புடைய பாகவதர்கள் பின்பு பரம்பொருளை தேடி பெரும் பொருட்டு விபதேச யாத்திரையில் அபேட்சை உடையராய் திருவேங்கடத்துக்கு செல்ல தொடங்கியதை அறிந்த ஆழ்வார் அவர்களின் பிரிவை ஆற்றாமையால் வருடி செய்கிற வார்த்தை இது என்றாம். சுவாபதேசத்தில் ஆழ்வாரை பிரிந்து போகலுத்த பாகவதர் இவர் அனுமதி பெற்று விடை கொள்ள வேண்டி இவர் பக்கரதே பலவாறு பணிந்து வணக்கத்தோடு சில வார்த்தை விண்ணப்பம் செய்ய இவர்கள் பிரிவுக்கு அடியாம் என்றறிந்து பொறுத்தராமல் இவர்கள் பணிவுகளெல்லாம் பாண் செயல் போல வெளிக்காட்டாக உள்ளன. இதன் அபிப்பிராயம் அறிந்தோம் என்பது முன்னிலைகள் உரை. இப்பாதகத்த வேங்கடத்தை படியாக வாழ்வீர்கள் என்கிறபடியே திருவலையை இடமாக கொண்டு வாழ நினைத்தவர்களாதலால் இவர்களை குன்றநாடர் என்கிறது. குன்றமேந்தி குளிர்மிழகாத்தவன் சென்று சேர்ந்து திருவேங்கடமாவரையிலே நிகரிலமர் முனிக்கணங்கள் விரும்பும் உயர்ந்த சிகரத்தை சென்று சேர்ந்து அங்கு வைத்தமானதையாம் மதுசூதனையை பெறுவதற்கு துணிந்த துணிவே இது என்பதாம் பின்னதிகள். பாகவதரோடு கூடியிருக்கும் இருப்படியா வேறு எம்பெருமான் உகந்தருடன இவ்விதேசத்துக்கு போக நினைப்பதும் தவறென்று பாகவத சகவாசத்தின் சிறப்பு இப்பாட்டால் வெளியிடப்பட்டது என்பதா. இது ரிக்வேதம். இது எட்டாம் வருக்கு திருவிருத்தத்துல. இதனுடைய முதலிடம் ஏது? கையால் இசக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்ன பொய்யை கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெற்றிருந்தேன் விரிவாய்க்கென்ன காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ வெளிப்போனாலே. 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி பரம காரணகத்துவத்தை சொல்லுகிறது என்றார். முதல் பத்திலே பரத்துவத்தை சொல்லி, 2ஆம் பத்திலே காரணத்துவத்தை சொல்லி, 3ஆம் பத்திலே யாவகத்துவத்தை சொல்லி, 4ஆம் பத்திலே நிர்வாகத்துவத்தை சொல்லி ஜெகன் நிகழ்ந்தா நிர்வாகம் இதெல்லாம் பரஸ்வரூபம் நாணம். இதெல்லாம் கேட்டு எரிகந்தமாக நான் அவன் பரஸ்வரூபி ஆனா என்ன, ஜெகத்காரனானா என்ன, வியாபகனானா என்ன,
ஜெகன் நிர்வாகம் எனக்கு என்ன அப்படின்னா திருவாய்மொழி 5ஆம் பத்தன்னம் அடியோங்களுக்கு உபகாரகமானது. எப்படி என்ன பொய்யே கைது சொல்லி பெருமை பெருமையாடி மெய்யே பெற்றிருந்தேன் விடுவாய்க்கென்று காப்பாரா என்று வந்துகிறான். எல்லாரும் சொல்றா நாரஞ்சு சொன்னேன் எனக்கு பெருமான் அனுகிரகம் தானே, பொய்யாகவே சொன்னேன் மெய்யாக வந்தானே அப்படின்னு சந்தோஷப்படுற அகிருதயோக்தியை சகிருதயமாக கொண்டு பேற்றை தந்தான். 2வது பாசுரத்துல அகிருதயோக்தியை சகிருதயமாக கொண்டு தன் விபூதியை நானிட்டு வடக்காக்கினான், நான் நடத்தும்படி தன் விபூதியை ஆக்கினான். வான் மாத்திரத்தாலே பெற்றனான் உண்மைபடி வேர் ஒன்றையும் ஆசைப்படேன் என்கிற ஒரு பேச்சுக்கே நீர் வந்துடுகிறே, உன்னைத்தான் நான் வேறொன்றும் வேண்டேன். 4ஆம் பாசுரத்துக்காலே நீயே விரோதியை போக்கி உன் திருவினைகளில் அழகை செல்லும் என்கிறார். அப்படின்னா உன் விடுவிடுகை அழைத்து செல்லும் வழியை நீரே காட்டணும் என் விரோதியை போக்கி பிரார்த்திக்கிறார். மலினம் என்கிறது நன்னையும் நன்மை இல்லேன் என்கிறார். இதய மாலின்யத்தை போக்கி என்று அப்படின்னு கிட்டியும் கிட்ட இல்லேன் நடையூர் உடம்பிலிட்டு அப்படின்றார். உடம்பு இருக்கிறதுனாலே நான் நண்ண மாட்டேன், நீர் தான் நண்பன்படி பண்ண வேண்டும், கிட்டும்படி பண்ண வேண்டும். சரி, வடிவழிகை காட்டா இவருக்கு கஷ்டப்படுறாரு. வடிவழிகை காட்ட பிரீத்தராய் கண்டுகொண்டேன் என்கிறார் 6ஆம் பாட்டு. 7ஆம் பாட்டிலே பகவத் கிருபை நடவானுக்கா விஸ்மிதராய் நான் அயோக்கியன் என்று இருக்க வேண்டா எல்லாருக்கும் சொல்றார். கிருபை வந்தப்போ ஐயோ நான் வரமாட்டேன் என்று சொல்ல வேண்டாம், நான் அயோக்கியன் என்று இகழ வேண்டாம், வடவே விளைகிறாள் ஆக வேண்டாம் அப்படின்றார். 8ஆம் பாசுரத்தாலே என்மேல் விழுந்து விடாதே ஹதயத்திலே புகுந்து அவனே எல்லாம் நடத்தினான் ஆகிறாள் அவனை பத்தினே. சரி, அப்ப கப்ராக்கிருத்தமான விடைவோடைய வந்து கலந்தான், நிர்ஹேதுகமாக கிருப பண்ணி என்னோட வந்து கலந்தான் அப்படின்ற 11ஆம் பாசுரத்துல சப்தாதி விஷய பிராவண்யர் அறுத்து என்னோட நிர்வதிக்க சம்ஸ்லேஷம் பண்ணினான் அபிசிப்பாருக்கு அவன் திருவிடிக்கு புகப்பெறுவர். அவன் பாய்சன் சென்றவாளுக்கு அவன் திருவிடிக்கு புகப்பெறுவர். பொய்யாக பேசும் புரதரைக்கு மெய்யான பேதத்தை உபகரித்தான் என்று சங்கிரகமாக சொல்கிறார். அந்த மாதிரி பாகவத் கிருபை கண்ணம் பாரத கிருப்பை உயர்ந்ததை முன்னுக்கு சொல்ல போகிறார். அதுக்கு முன் சூசகமாக அடியேனுக்கு கிருப்பையாவது இத்தனை கிருப பண்ணினார், பொய்யை கைவி சொல்லி பெருமையாடி மெய்யேவ தெரிந்தேன் என்று சொல்லுகிறார். பொய்யாக பேசும் புரதரைக்கு மெய்யான பேத்து விவகரித்தான் சொல்றார். அந்த மாதிரி இந்த பாசுரத்திலே அந்த சுவாபதேசத்துக்குள்ளே ஆகவத்தர்கள் பகவானுக்கன்னும் வேண்டினவர்கள் அந்த பாகவதல் எப்பேற்பட்டு இருக்கிறார்னா அவளை பத்தி போங்கோ என்ற விஷயத்தை சொல்லுகிறார்கள். இதே இந்த பாசுரத்துக்கு சாமகானமாக கையாறு சக்கரத்து சொல்லுகிறார். அஸ்துங்கிரதமாரம்பாம் எதிரேகரபட்சமாம் லக்ஷ்மி வல்லமுகரிகத்தாம் வந்தே குருகரந்தராம்